அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அயர்லாந்தின் பொருட்கள் கொள்வனவு செய்வதற்கான பல ஒழுங்குகள் பற்றி குறிப்பிடுவது சிறந்தது என நினைக்கின்றேன். உதாரணத்துக்கு டன்ஸ் ஸ்டோர்ஸ், அல்டி, பெனிஸ் இது போன்று இன்னும் பல ஷாப்பிங் மால்களும் சூப்பர் மார்க்கெட் இருக்கின்றன. முழு அயர்லாந்திலும் அதன் கிளைகள் இருக்கின்றன. பொருட்கள்லாம் மிகவும் விலை அதிகம். அதாவது அங்குள்ள நாணயத்தின் படி இலங்கை நாணயத்தோடு ஒப்பிடும் போது விலை வித்தியாசங்கள் பெரிய அளவிலானதாக இருக்கின்றன. அதனை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தும் பொழுது ஓரளவு ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேபோல் டாக்ஸி, பஸ், ட்ரெயின் ஏற்கனவே அது தொடர்பான வீடியோவில் அதனை குறிப்பிட மறந்துவிட்டேன். மிகவும் கூடுதலான கட்டணங்கள் அறவிடுவார்கள். சிறியொரு அளவு தூரத்திற்கு 10 யூரோ, 1 யூரோ 340 ரூபா. அங்குள்ள அனைவரும் போல சொந்த வாகனம் வைத்திருப்பார்கள். அங்கு வாகனங்கள் விலை குறைவு ஒரு காரணமாக இருக்கின்றது. அங்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விலை ஒழுங்குகள் இருக்கின்றது. அதற்கேற்ப நாங்கள் அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணமாக ஜனவரியில் உடையோ வேறு ஏதாவது பொருட்களோ குறிப்பிட்ட விலையில் இருக்கும். அது பெரிய அளவிலான விலையாகத்தான் இருக்கும். உதாரணமாக இலங்கையிலிருந்து அங்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய உடைகளும் இருக்கின்றன. இங்குள்ள விலையோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது எத்தனையோ மடங்கு அங்கு விலை கூடுதலாக இருக்கும். இந்த இடத்தில் பொருட்களை போடுவதற்கான ட்ரொலி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இப்படியான ஒரு மெஷின் பொருத்தப்பட்டிருக்கும். அதனுள் 1 யூரோ பணம் செலுத்திவிட்டுத்தான் அந்த லொக்கை அன்லாக் பண்ணிவிட்டு பொருட்களை எடுப்பதற்காக அந்த ட்ரொலியை எடுத்து செல்ல முடியும் என்றாலும் ஒரு சில பொருட்களை ஓரளவு எங்களுடைய நாட்டுடன் ஒப்பிடும் பொழுது அதே அளவிலானதாக இருக்கும். அது மிகவும் குறைவு. ஜனவரியில் குறித்த அதே விலையை பின்னால் ஜூலை, ஆகஸ்ட் போன்ற காலப்பகுதியில் ஓரளவு டிஸ்கவுண்ட் கொடுப்பார்கள். 10%, 20%. அது காலம் செல்ல செல்ல டிஸ்கவுண்ட் கூடுதலாக வழங்குவார்கள். அதாவது 10-20 வீதமாக இருந்த விலை கழிவு டிஸ்கவுண்ட் 50% அவ்வாறு கூட வரும். லாஸ்ட் டிசம்பர் ஆகும் பொழுது உதாரணமாக 50 யூரோவுக்கு இருந்த ஒரு உடை 10 யூரோ, 5 யூரோ கூட வாங்க முடியுமானதாக இருக்கும் டிசம்பர் ஆரம்ப பகுதியில். அதாவது அவர்கள் கிறிஸ்மஸை டார்கெட் பண்ணி, அதாவது நோக்கமாக கொண்டு இதனை செய்கிறார்கள் போல. ஜனவரியில் மிகவும் கூடுதலான விலைக்கு இருந்த ஒரு பொருளோ உடையோ டிசம்பர் ஆரம்ப பகுதியில், அதாவது வருட கடைசியில் குறைந்த விலைக்கு அதனை வாங்கக்கூடியதாக இருக்கும். என்றாலும் அதில் தரம் குறைவு காணப்பட மாட்டாது. ஏனென்றால் ஜனவரியில் கூடுதலான விலைக்கு விற்கப்பட்ட அதே உடையோ பொருளோ தான் இந்த அளவு குறைந்த விலைக்கு பெற்றுக்கொள்ள முடியும். 10 யூரோவாக இருந்த சாக்லேட் வகை டின்கள் 6 யூரோ, 5 யூரோ, கடைசி கட்டத்தில் 3 யூரோவாக இருக்கும். எனவே அந்த காலப்பகுதியை நிறைய பேரும் பயன்படுத்தி, உதாரணமாக வெளிநாடுகளிலிருந்து போகக்கூடியவர்களுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அதனை பயன்படுத்தி வாங்கி வைத்துக்கொள்ள முடியும். அந்த நேரத்தில் உள்ள விலையுடன் இலங்கை விலையோடு ஒப்பிடும் பொழுது சில பொருட்கள் இலங்கை விலையை விட குறைந்த விலையாக இருக்கும். என்றாலும் சில பொருட்கள் அதன் விலை அப்போதும் கூடுதலாகத்தான் இருக்கும். இவ்வாறு அந்தந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் செலவு வழிகளை குறைத்துக் கொள்வதற்கு வசதியாக அமையும். அதே நேரம் ஏனைய சில பொருட்கள் பல வகைகளாக இருக்கலாம், தேங்கெண்ணெய், இவை இலங்கையோடு ஒப்பிடும் பொழுது குறைந்த விலையாக இருப்பதை அவதானிக்க முடியும். அது எப்பவும் அப்படித்தான் இருக்கும். அங்கு மிக முக்கியமான விடயம்தான் ஹராம் ஹலால் பொருட்கள் வாங்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் எந்த சிரமமும் எதிர்நோக்கவில்லை. காரணம், அங்கு நிறைய பாகிஸ்தான், இந்தியா, டர்க்கி போன்ற பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்களாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட் மாதிரியான அனைத்து சாமான்களும் அதில் வாங்கக்கூடியதாக இருக்கும். ஹலாலான சாப்பாடுகளோ பொருட்களோ தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். வெளியிடங்களுக்கு செல்லும் போதும் சாப்பிடுவதற்கு தாராளமாக இஸ்தான்புல், டர்க்கி என்றே அவர்கள் அவ்வாறு பாகிஸ்தான் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். அரேபியன் ரெஸ்டாரண்ட், சிரியா ரெஸ்டாரண்ட் இவ்வாறெல்லாம் நிறைய இருக்கின்றன. எனவே எங்களுக்கு தாராளமாக சாப்பிடுவதற்கு, உண்பதற்கு, குடிப்பதற்கு முடியுமா இருக்கின்றது.